எடுத்துக்கொள்ளலாம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஜோஷுவாவின் புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஜோஷுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, நீ கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிற ஆண்டவர், நீங்கள் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, பூமியினுடைய கடையாந்தரத்துக்கு போனாலும் அங்கேயும் அவருடைய கரம் நமக்காக இருக்கிற அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்கள் எங்கெல்லாம் கடந்து போகிறீர்களோ, இதற்கு முன்பாக அந்த இடத்திலே கடந்து போய் அவமானத்தோடு திரும்பி இருக்கலாம், இதற்கு முன்பாக அந்த இடத்திலே நீங்கள் வருத்தத்தோடு திரும்பி வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் போகிற இடம் எதுவாயிருந்தாலும், அநேகம் பேர் அந்த இடத்துல போய் செய்ய முடியாத காரியத்தை, ஆண்டவர் யாராலும் செய்ய முடியாத அந்த காரியத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் அந்த இடத்திலே போகும்போது, நீ போகும் இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி உங்களோடு கூட வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறதற்காய் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆமென். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஜோஷுவா எழுதின புத்தகம் இதனுடைய சாராம்சம் இல்லைன்னா இந்த புத்தகத்தினுடைய கீவேர்டு என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்து, இல்லைன்னா ஒரு பெரிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறதற்கு ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிற ஒரு புத்தகம் தான் இந்த ஜோஷுவாவின் புத்தகம். இந்த ஜோஷுவாவின் புத்தகம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்னா, ஒரு பெரிய காரியத்தை பங்கிட்டு கொடுக்கும்படியாய். அப்படின்னா தேசத்துல ஆண்டவர் இதுவரையிலும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வந்திருந்த அந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்த்து, அந்த ஜனங்களுக்கு அவ்வளவு நாட்களும் எதிர்பார்த்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை பிரிச்சு கொடுக்கிறதற்கு கர்த்தர் ஒரு மனுஷனை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு பெரிய நோக்கத்தை வச்சு ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தாட் அவருடைய மனசுல, விருப்பம் அந்த மனுஷனுடைய மனசுல இல்ல. நான் எம்மாத்திரம், நான் தகுதி இல்ல, நான் எப்படி அதை செய்ய முடியும் அப்படின்னு தன்னுடைய இருதயத்திலே தன்னை குறித்து குறைவாய் நினைத்திருந்த ஒரு ஜோஷுவா என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு கர்த்தர் வேறு பிரித்து, கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்து ஒரு பெரிய ஆளுகையை கர்த்தர் இந்த மனுஷனுடைய கையிலே கர்த்தர் தருகிறார். நான் நம்புறேன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் என்ன படுத்துறாருன்னா, எப்படி இந்த ஜோஷுவாவின் புஸ்தகத்திலே ஜோஷுவாவை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறாரோ, இப்போ இந்த ஜோஷுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ திகையாத, நீ கலங்காத, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட நான் இருப்பேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் எதுக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷனை ஆயத்தப்படுத்துகிறாரு. உன் மேல வச்சிருக்கிற திட்டம் சின்னதுன்னு நினைக்கிறியா? உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம்
சின்ன காரியம் நினைக்கிறியா? நீ பயப்படாத. மோசே பெரிய லீடர் அப்படின்னு ஜோஷுவா மனசுல நினைக்கிறாரு. ஐயோ ஆண்டவரே, நான் எல்லாம் மோசே மாதிரி எல்லாம் கால் தூசிக்கு கூட ஆக மாட்டேன். அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் எவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சிருக்கிறாரு, எத்தனை பெரிய பெரிய ராஜாக்களை எல்லாம் சங்காரம் பண்ணி இருக்கிறாரு. நான் எப்படி? அவருடைய அனுபவம் என்ன? 40 நாட்கள் என்று மலையில உங்களோட தனியா வந்து உட்கார்ந்து அத்தனை நாட்களும் பேசி இருக்கிறாரு. ஆனா நான் அந்த மோசையை ஒப்பிடும் போது நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இந்த பொறுப்பு எனக்கு வேண்டான்னு இந்த ஜோஷுவா தள்ளும் போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அந்த 1ஆம் அதிகாரத்திலே அந்த பெரிய திட்டத்தை கர்த்தர் ஜோஷுவாவின் மேல வைத்து கர்த்தர் அவரை ஆயத்தப்படுத்துகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய திட்டத்தை நம்ம மேல ஆண்டவர் வச்சு, ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் நம்ம மேல் வைத்து, உங்களை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய விஷனை கர்த்தர் வைத்து அதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 52 நாட்களாக ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். நீ பலன் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகிற அந்த இடத்திலே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அநேகர் செய்ய முடியாததை கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். மோசையை போல பெரிய பெரிய ஜாம்பவான்கள் செய்ய முடியாததை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சாதாரணமான ஒரு வாலிபனை கொண்டு, சாதாரணமான ஒரு தங்கச்சியை கொண்டு, உங்க குடும்பத்தை கொண்டு பிரதர் ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. நான் உன்னை ஆயத்தப்படுத்துறேன், நான் உன்னை ஆயத்தப்படுத்துறேன். உங்களுக்கு முன்பாக இருந்த மோசையை காட்டிலும் உன்னோடு கர்த்தர் இருந்து பெரிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜோஷுவாவுடைய நாட்களில் ஆண்டவர் கிட்டத்தட்ட 30 ராஜாக்களை, 30 ராஜாங்கத்தை சங்காரம் பண்ணி அந்த ஜனங்களை அழகாய் வழி நடத்தி பங்கிட்டு கொடுக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதத்தை மோசேயினுடைய தலையின் மேல ஆண்டவர் வைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை வைத்து நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என்ன ஆயத்தப்படுத்துகிறார். கைகளை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, நீங்க என்ன ஆயத்தப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். முழு பலத்தோட சொல்லுங்க, ஏசப்பா நீர் என்னை ஆயத்தப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் என்னை ஆயத்தப்படுத்துகிறதற்காய் இந்த வார்த்தையை நம்பி சொல்லுங்க, விசுவாசிச்சு சொல்லுங்க. ஆமே. நீங்களும் ஜோஷுவாவை போல ஒருவேளை நான் இதற்கு தகுதி உள்ளவன் அல்ல, இதற்கு தகுதி உள்ளவன் அல்ல அப்படின்னு நீங்க நினைச்சாலும் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறதற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சொல்லுங்க, நீங்க சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்க மேல கடந்து வரட்டும். பிரதர் ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார், நீங்க விட்டு கொடுங்க. சிஸ்டர் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார், விட்டு கொடுங்க. அந்த மகிமையான காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் ஒன்றொன்றாய் கர்த்தர் தருகிறார். இந்த ஜோஷுவாவுக்கு ஆண்டவர் என்னென்ன தைரியம் தரணுமோ எல்லா தைரியத்தையும் கர்த்தர் கிருபையாய் ஆண்டவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் ஆபிரகாமை குறித்து அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு நான் ஆண்டவரே அப்படியே அல்ல, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிறது யாதொன்றையும் ஒரு காலும் என் வாய்க்குள்ளே போனது இல்லை என்றேன். அடுத்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம், அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரார் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னே மெசபத்தோமியா நாட்டில் இருக்கும் போது மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்றார். நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இந்த வசனத்தை நோட் பண்ணணும். இன்னொரு விஷயம் கூட நீங்க வாசிங்க, இது அவசியமான ஒன்று. அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய
தேவனாகிய ஆபிரகாம் கானான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபத்தோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்றார். இதே வசனத்தை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டு இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. கவனிங்க, இந்த இடத்துல ஆதியாகமத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ எபிரே இதுல வாசிக்கும் போது, அப்போஸ்தலத்துல வாசிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இதுல இதுக்கு முன்னாடி வசனம் இந்த மெசபத்தோமியா அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்களேன். இந்த மெசபத்தோமியா அப்படின்ற இடம் இதுலதான் ஆபிரகாம் இங்கதான் ஸ்டே பண்றாரு, இங்க அவர் குடியிருக்கிறார். ஆனா இந்த மெசபத்தோமியா அப்படின்ற இடம் ஃபர்ஸ்ட் ஒரு ரொம்ப சிட்டியான இடம். என்னன்னா இந்த மெசபத்தோமியா அப்படின்னா ரொம்ப ஜனங்கள் ரொம்ப படிச்சவங்க இருக்கிறது, ஃபர்ஸ்ட் முதல்ல நாலேஜ் வந்த இடம். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, இப்போ ஒரு சிட்டி இருக்கும்னா அந்த சிட்டில இருக்கிறது பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஆனா அந்த சிட்டியை விட்டு அவுட்டருக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சிட்டில இருக்கிறவங்களால கிராமத்துல போய் அவுட்டர்ல போய் வாழ்றது அப்படின்றது ரொம்ப கடினமானது. ஆனா அவுட்டர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் சிட்டிக்குள்ள ரொம்ப சுலபமா வாழலாம். அப்போ ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிற இந்த மெசபத்தோமியான்ற இந்த இடம் ரொம்ப மெயினான இடம், ரொம்ப முக்கியமான இடம். ஆனா கர்த்தர் இந்த இடத்துல ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அந்த இடம் என்னன்னு தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த மெசபத்தோமியா என்கிற ரொம்ப சாஃப்டான ஒரு இடத்தை விட்டு, ரொம்ப ஞானமான வளர்ந்த ஒரு இடத்தை விட்டு கண்மூடித்தனமா கிளம்புறாரு. ஆனா அதுக்கு அப்போஸ்தலர்கள் தான் ஆன்சர் கொடுக்கிறாரு. என்ன ஆன்சர் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு முன்னாடி ஆண்டவர் வா அப்படின்னு கூப்பிடும் போது ஆபிரகாமுக்கு முன்னாடி யார் மட்டும்தான் இருந்தா அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மட்டுமே இருந்தார். நான் நம்புறேன், ஆபிரகாமுக்கு முன்னாடி கர்த்தர் நீ போன்னு சொன்ன ஆண்டவர் அவன் போக வேண்டிய இடத்துல கர்த்தர் அவனுக்கு முன்னே போய் இப்ப அங்கிருந்து தான் கர்த்தர் கூப்பிடுகிறாரு. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ சில இடங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பெரிய நோக்கத்தை ஆண்டவர் முன்னாடி வச்சு, ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் முன்னாடி வச்சு உங்களை என்ன பண்ணுவார்னா அழைப்பார். நீ வாப்பா, நீ கிரியை செய்ப்பா, நீ இறங்கி வா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. நீங்க இந்த இடத்தை கர்த்தர் இந்த இடத்தை விட்டு உங்களை கொண்டு போகும்போது சில நேரத்துல உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமே இருக்காது. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்களை அழைக்கிற ஆண்டவர், உங்களை நடத்துகிற ஆண்டவர், உங்களுக்கு முன்பாக கடந்து போகிற ஆண்டவர், அங்கே கர்த்தர் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்க பயந்து போய் நிற்கலாம். இதை தொடங்கலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா, நான் எப்படி இதை தாண்டுவேன்? ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு முன்னே கர்த்தர் அந்த இடத்திற்கு கடந்து போய், உங்களுக்கு முன்னே கர்த்தர் கடந்து போய் அந்த இடத்துல எனக்காக கிரியை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறோம்? இன்னைக்கு ஜோஷுவாவை கர்த்தர் அபிஷேகித்தது போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு பெரிய நோக்கத்தை, ஒரு பெரிய திட்டத்தை ஜோஷுவாவுக்கு வைத்து திடப்படுத்தின கர்த்தர் உங்க மேலையும் ஆண்டவர் ஒரு விசேஷித்த திட்டத்தை வைத்து இன்றைக்கு 58வது நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். என்னை அழைத்தவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார், என்னை நடத்த போகிற தேவன் எனக்கு முன்னே கடந்து போகிறார். ஹalleluya. நம்மளை எதற்கு நேராக கர்த்தர்
நடத்துகிறார் அப்படின்னு சொன்னா, ஜோஷுவா என்கிற ஒரு மிகப்பெரிய தலைவனை நமக்கு முன்பாய் கர்த்தர் காண்பித்து 31 ராஜாக்களை ஜெயித்த பயந்து போய், மோசே மாதிரி நான் இல்ல, அவர் அளவுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்ன அந்த ஜோஷுவாவை ஆண்டவர் பிரித்தெடுத்து 31 ராஜாக்களை ஜெயிக்க வைத்து அவரை தைரியப்படுத்தி பலப்படுத்தி, இல்லப்பா பெரிய திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுத்து அந்த கொண்டு போன அந்த ஜோஷுவாவை ஆண்டவர் நமக்கு முன்பாய் நிறுத்துகிறார். எனக்கு தெரியும் நிச்சயமா ஆண்டவர் இந்த ஜெபத்துல அநேகரை இப்படிதான் ஆண்டவர் உருவாக்குறார். உங்களை மட்டும் இல்ல, ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இது நம்புறவர்களுக்கு அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். மோசே சில ராஜாக்களை ஜெயித்திருப்பார், ஆனால் கர்த்தர் ஜோஷுவாவை 31 ராஜாக்களை ஜெயிக்க பண்ணின கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு பெரிய ராஜாக்களை கர்த்தர் சங்காரம் பண்ண போறார். ஆமென். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எங்க போனாலும் அதான் வேதம் சொல்லுது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தார். தாவீது போன இடம் சிங்க கெபி, அங்கே ஆண்டவர் கூட இருந்தார். தாவீது போன இடம் தன்னை எதிர்க்கிற அந்நிய நாடு, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது போன இடம் அவனுக்கு விரோதமாய் எழும்பின பெலிஸ்தியருடைய கூட்டம், ஆண்டவர் அங்கே அவனோடு கூட இருந்தார். தாவீது போன இடம் ராட்சதர்களுக்கு முன்பாக, ஆனா கர்த்தர் எங்க போனாலும் தாவீதோடு இருந்து கர்த்தர் அவனை விடுதலையாய் காப்பாற்றின கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க எங்க போனாலும் என்னோடு இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறட்டும் ஆண்டவரே, எனக்கு நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானிச்சிட்டு இருக்கும்போது விசேஷமாக 50வது நாள் எலிசா அந்த எலியாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த எலிசா 2 மடங்கான ஒரு அபிஷேகம் அப்படின்றத குறித்து நம்ம தியானிச்சோம். அப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை அதோட அப்படியே கனெக்ட் பண்ணி, அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த எலியா தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக இந்த எலிசாவை கர்த்தர் கொண்டு போறாரு. ஆனா இந்த எலிசா தன்னுடைய இடத்துல போய் உட்கார, அப்படின்னா அந்த 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு நான் கடந்த நாட்கள்ல ஒரே லைனா உங்களுக்கு சொன்னேன். அப்படின்னா 4 இடத்தை அவங்க தாண்டினாங்க. ஒன்று கில்கால், இன்னொன்று பெத்தேல், இன்னொன்று எரிகோ, இன்னொன்று யோர்தான். அப்படின்னா ஆண்டவர் என்னை கில்காலில் இருந்து கர்த்தர் என்னை எங்க கொண்டு போறார் அப்படின்னா, என்னை பெத்தேல் மட்டும் கொண்டு போகிறார். என்னை பெத்தேல் இருந்து எங்க ஆண்டவர் கொண்டு போறாருன்னா, என்னை எரிகோவுக்கு கொண்டு போறாரு. என்னை எரிகோவுல இருந்து எங்க கொண்டு போறாருன்னா, யோர்தான் கொண்டு போறாரு. இப்போ ஒண்ணு நினைச்சுக்கங்க, இப்போ 2 பேர் இதுல இருக்கிறாங்க. ஒரு எலியா அப்படின்றவருடைய வாழ்க்கை கில்கால்ல இருந்து பெத்தேல் போகுது, பெத்தேல்ல இருந்து எரிகோ போகுது, எரிகோல இருந்து யோர்தான் போகுது. யோர்தான் முடிச்ச உடனே அவர் எங்க போறாரு? தேவனுடைய ராஜ்யத்துல போறாரு. ஆனா இன்னொரு அடுத்து எலிசான்ற ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த எலிசா என்ன பண்றாரு அப்படின்னா, இவருடைய நியூ பிகினிங், இவருடைய ஆரம்பமே எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ யோர்தானில இருந்து அவர் ஆரம்பிக்கிறார். யோர்தானில இருந்து ஆரம்பிச்சு அகைன் எரிகோ, அகைன் பெத்தேல், அகைன் கில்கால், அப்படி ரிவேர்ஸ் அப்படின்னு சொன்னா, இது என்ன அப்படின்னு சொன்னா, இது 2 விதமான கூட்டத்தாருக்கு இந்த வசனம் அர்த்தமானது. ஒன்று சிலர் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்முடைய பிரயாணத்தை நம்ம நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டோம். சிலர் கில்காலில் இருந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இந்த கில்காலில் இருந்து ஆரம்பிச்ச நம்ம இந்த கில்காலிலே நின்று விடாதபடி அடுத்து பெத்தேல், அடுத்து எரிகோ, அடுத்து யோர்தான் போய் ஒரு பெரிய மகிமையை பார்த்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நம்ம போறோம். அதே போல சிலர் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் முதன்மை. இதுவரைக்கும் நீங்க பண்ணினது எதுவுமே வாய்க்கல. ஆனா இந்த 100 நாள் ஜெபத்துல ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆவியை அனுப்பி ஒரு பெரிய எழுப்புதல ஆண்டவர் உங்களுக்குள்ள போட்டு உங்களை என்ன பண்றார் அப்படின்னா, யோர்தானிலிருந்து ஆண்டவர் உங்களை துவங்க பண்ணுகிறார். நான் நம்புறேன், இது எலிசாக்களின் காலம். இது எலிசாக்களின் காலம். எலியாவினுடைய காலம் முடிவிற்கு வந்தது. எலிசாவினுடைய காலம் ஆரம்பமாக போகிறது. ஆமென். எலியாவினுடைய வாழ்க்கையிலே இருக்கிற கடைசி அற்புதம் எலிசாவினுடைய
மாறினது. நான் விசுவாசிக்கிறேன், இது நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்கும். பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், இந்த உலகத்தை கலக்கின பலருடைய கடைசி வெற்றி உங்களுடைய முதல் வெற்றியாய், உங்களுக்கு அது முதன்மையாய் நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென். உங்க அப்பாவுடைய அந்த கடைசி வெற்றி உங்களுடைய முதல் வெற்றியாய் அமைவதற்கு எங்களை தைரியப்படுத்துகிற நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. சோ இந்த கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான், இந்த 4 ஸ்டெப் அப்படின்னா இந்த 4ஐயும் ஆண்டவர் கனெக்ட் பண்றார். இதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை மட்டும் நம்ம தியானிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டத்தை நம் மூலமாய் ஆண்டவர் நிறைவேற்ற போறாரு. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? இந்த செய்தி உங்களுக்கு விளங்குதா? இந்த செய்தி உங்களுக்கு புரியுதா? புரியணும்னு நான் ரொம்ப ஜபத்தோட நான் உங்களுக்கு அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றேன். அப்படின்னா ஆண்டவர் ஒரு சாதாரணமான ஜோஷுவாவை எடுத்து கர்த்தர் சொல்றாரு, உன்னை பொறுப்புல நான் வைக்க போறேன்னு சொல்லும்போது ஜோஷுவா பயப்படுறாரு. இல்ல, மோசே அளவுக்கு நான் இல்ல, என்ன நீங்க எப்படி நம்புறீங்கன்னு சொன்ன உடனே அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மோசையோட அவர் ஆண்டவர் எப்படி இருந்தார்னா, மோசையினுடைய வாயோடு இருந்தார், மோசையினுடைய விரல்களோடு இருந்தார், மோசையினுடைய வழிகளோடு இருந்தார் அப்படின்னு தைரியப்படுத்துகிற ஆண்டவர் அது மட்டும் தைரியப்படுத்தாம உன்னை ஒரு பெரிய திட்டத்திற்காக நான் முன்குறிச்சிருக்கிறேன்னு சொல்லி பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் யார் வர்றாங்களோ இல்லையோ நான் கர்த்தராகிய நான் உன்னோடு கூட வருவேன், நீ முன்னேறுன்னு ஆண்டவர் தைரியப்படுத்துகிற அந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். இப்போ அவ்வளோ பெரிய வெற்றியை அடைந்து 31 யுத்தங்களிலே வெற்றி அடைந்து ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பங்கு போட்டது போல ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஆனா அந்த பெரிய காரியத்தை செய்யறதற்கு நீங்க 4 அடுக்கான இந்த சூழ்நிலைகளை நீங்க கடந்து வரணும். இந்த 4 காரியத்தை நம்ம தியானிச்சு வேக வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லி உங்க எல்லாரையும் ஜபத்துக்குள்ள நடத்தி இன்னைக்கு இந்த 52வது நாள் ஆண்டவர் என் மேல ஒரு பெரிய தரிசனம் வைக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தையோட முடிக்க போறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக நம்பர் 1, இந்த கில்காலை குறித்து நம்ம வாசிக்க போறோம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். ஆமென். ஜோஷுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாளும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். அடுத்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை ஜோஷுவா விருத்த சேதனம் பண்ணி இருந்தான். வழியிலே அவர்களை விருத்த சேதனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகாய் ஒரு காரியத்தை இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா ஒரு நியூ ஜெனரேஷன், அப்படின்னா ஒரு புதிய ஜெனரேஷன். ஏற்கனவே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது லட்ச ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார். ஆனா வர்ற வழியில அந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு விரோதமாய் முறிமுறுத்து நிறைய ஜனங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் விழுந்து போனார்கள், வனாந்தரத்தில் அவர்கள் மடிந்து போனார்கள். ஆனா இந்த கில்காலிலே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒரு நியூ ஜெனரேஷனை, ஒரு புது ஜெனரேஷனை கர்த்தர் இந்த கில்காலில் இருந்து கர்த்தர் உருவாக்குறத நம்மளால பார்க்க முடியும். அப்படின்னா ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் போய் சேர வேண்டிய அந்த கானான் தேசத்திற்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எல்லாம்
முடிஞ்சிருச்சு, பழைய ஆட்கள் முடிஞ்சிருச்சு, அவர்கள் எல்லாருமே வனாந்தரத்துல மடிந்து போனார்கள். ஆனா இந்த இடத்திலிருந்து கர்த்தர் இப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு புது ஆவி உள்ளவர்கள். அப்படின்னா பழைய எந்த காரியமும் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, பழைய ஆட்கள் செய்த எதுவுமே அவங்களிடத்துல இல்லை, பழைய கீழ்ப்படியாமை எதுவுமே இல்லை. கர்த்தர் ஒரு புது ஜெனரேஷனை கர்த்தர் இந்த இடத்திலிருந்து கானானுக்கு நேராய் கர்த்தர் நடத்தி செல்லுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை வைத்து நம்மை அழைக்கிறார். ஆபிரகாமை ஆதியாகமத்துல போ அப்படின்னு சொல்றாரு. நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் காண்பிக்கும் பொறுப்புக்கு நேராக போ, நான் உனக்காக வைத்திருக்கிற விஷனுக்கு நேராக நீ போ, நீ பயப்படாதே, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட வருவேன் என்று நமக்கு ஆணையிட்டுகிற கர்த்தர் நீ போன்னு சொல்லுகிற ஆண்டவர் அப்படியே நம்மை வெறுமையா அனுப்பிவிடாதபடி நம்முடைய எல்லைக்கு போய் நின்று, நம்முடைய தரிசனத்துல போய் நின்று, அங்க இருந்து அவருடைய முக பிரசன்னத்தை நமக்கு காண்பித்து நீ வா அப்படின்ற அந்த கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற முதல் என்ன அப்படின்னா, நீங்க கில்கால் அப்படின்னு சொல்றது நியூ ஜெனரேஷன், புது மனிதர்கள். ஹல்லேலூயா. எங்க அப்பா இருந்தது மாதிரி நான் இருக்க போறதில்லை, எங்க அம்மா இருந்தது மாதிரி நான் இருக்க போறதில்லை. அவர்களுடைய கீழ்ப்படியாம, அவர்களுடைய கேரக்டர், அவர்களுடைய அந்த நன்றி மறந்தல், இது எதுவுமே இல்லாம கில்கால் அப்படின்றது ஒரு நியூ ஜெனரேஷனை ஆரம்பிக்கிற ஒரு இடமாய் மாறினது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை ஆண்டவர் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் உனக்கு ஒரு பெரிய பொறுப்பை வச்சு காத்துட்டு இருக்கிறேன், ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சுட்டு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார், ஒரு பெரிய ஊழியத்தை வச்சுட்டு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார், ஒரு பெரிய தலைமைத்துவத்தை ஆண்டவர் வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறார், ஒரு பெரிய பொறுப்பை வச்சுட்டு கர்த்தர் காத்துட்டு இருக்கிறார். அதற்கு ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எங்க வரணும் அப்படின்னு சொன்னா கில்காலுக்கு நீங்க வரணும். இந்த கில்கால் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, நியூ ஜெனரேஷனை பிறப்பிக்கிற இடம்தான் கில்கால். ஹல்லேலூயா. நீங்க யார் அப்படின்னா, நீங்க நியூ ஜெனரேஷனா மாறணும், புதிய மனிதர்களாய் மாறணும், புதிய உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களாய் மாறணும். ஆமென். உங்களுடைய அம்மா செஞ்சதெல்லாம் எடுத்து போட்டுருங்க, உங்க அப்பா செஞ்சதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. உங்க அம்மாவுடைய கேரக்டர் மாதிரி நீங்க இருக்காதீங்க, உங்க அப்பாவுடைய கெட்ட குணங்களை மாதிரி உங்களுக்கு வரக்கூடாது. உங்க குடும்பத்தில் இருக்கிற மனிதர்கள் செய்தது போல நீங்க இருக்க கூடாது. உங்க சொந்தக்காரங்க ஆண்டவருக்கு விரோதமாய் செய்தது போல நீங்க செய்யக்கூடாது. இந்த ஜெனரேஷன் என்ன ஜெனரேஷன் அப்படின்னு சொன்னா, இதுவரையிலும் இருந்தவங்க எல்லாரும் மாண்டு போனார்கள். ஒரு நியூ ஜெனரேஷன். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே, ஒரு புதிய ஜெனரேஷன், ஒரு புதிய கூட்டம். ஆமே, நாங்கள் புதுமையாக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க முழு பலத்தோடு கூட. கவனிங்க, அம்மா அப்பாக்குள்ள நீங்க என்னென்ன கர்த்தருக்கு விரோதமானதை பார்த்தீங்களோ அது வேத வசனத்திற்கு முரண்பாடா இருக்குமானால் அந்த காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பா என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க, நிச்சயமா நீங்க விடணும். சில நேரத்தில் நம்முடைய அப்பா அம்மா கூட, நம்முடைய சொந்தங்கள் கூட நம்மளை தவறாய் வழி நடத்த முடியும். அவங்களுடைய ஃபாலோ பண்ணாதீங்க, அவர்களுடைய திரும்ப திரும்ப கொண்டு வராதீங்க. நான் நம்புறேன் உங்களோட அந்த பாரம்பரியம் உடையணும், உங்களோட அந்த காரியங்கள் உடையணும். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் உங்களோட உடையணும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களோட உடையணும். ஆமே. நீங்கள் சத்தியத்தை தெரிஞ்சதற்கு பிற்பாடும் நீங்க எப்படி அப்படி இருக்கலாம்? நீங்க எப்படி அப்படி இருக்க முடியும்? இல்ல எங்க அம்மா எங்க அப்பான்னு சத்தியத்தை தெரியறதுக்கு முன்னாடினா பரவாயில்ல, ஆண்டவருடைய வேதத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடினா பரவாயில்ல. ஆனா இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, இதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இதை ஆண்டவர் விரும்பலன்னு சொல்லிட்டார்ல, அப்போ அதற்கு மாறாக இப்ப இல்ல எங்க அம்மா இந்த வழிமுறையை காமிச்சாங்க, எங்க அப்பா இந்த வழிமுறையை காமிச்சிருக்கிறாரு, எங்க அம்மா இந்த கலாச்சாரத்தை காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு உங்க மனசுல ஒரு தவறான வேதத்திற்கு முரணான ஒன்றை நீங்க புடிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொல்கிறார், இந்த கில்கால் என்ன இடம் தெரியுமா? இந்த கில்கால் ஒன்னு லாஸ்ட் ஜெனரேஷனுடைய எண்டிங், ஃபைனல் கடைசி இடம், நியூ ஜெனரேஷனுடைய ஸ்டார்ட் பண்ற இடம். இப்ப நான் கேட்கிறேன், கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை உங்க மேல வச்சு கர்த்தர் உங்களை ஆமே 2 மடங்கு அபிஷேகத்துக்கு நேராய் கொண்டு போக போறாரு. ஆமேன். இன்னும் 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 உங்களிடத்துல என்ன இருக்கிறது?
இன்னும் உங்களிடத்துல என்ன இருக்கிறது? உங்க அப்பாவுடைய சுபாவம் உங்களுக்குள்ள என்ன இருக்குது? உங்களுடைய தாத்தாவுடைய சுபாவம் உங்களுக்குள்ள என்ன இருக்குது? உங்களுடைய முன்னோர்களுடைய காரியங்கள் உங்களுக்குள்ள என்ன இருக்குது? நீங்க தயவு செய்து அன்பாய் கேட்கிறேன். இல்ல அப்படி இல்லாத பட்சத்துல ஆண்டவர் உங்களை ஒரு புதிய இடத்திற்கு நேராய் ஆண்டவர் உங்களை கொண்டு போக முடியாது. ஆமேன். சில காரியம் பெருமை இல்லை. அது சின்ன வயசுல பெருமையா இருக்கும். நம்ம பிள்ளைங்க குட்டியா இருக்கும்போது ஒரு முறைச்சிட்டான்னு வச்சுங்களேன், உன்னை குத்திடுவேன்னு சொன்னான்னு வச்சுங்களேன், நிறைய அம்மா அப்பா சொல்லுங்க, பாரு அப்பனை மிஞ்சி பிறந்திருக்கு பாரு, அம்மா மிஞ்சி பிறந்திருக்குது பாரு, அவங்க அப்பனை போல பண்ணுது, அம்மா போல பண்ணுது அப்படின்னு. சின்ன வயசுல அந்த காரியத்தை செய்யும் போது நம்ம சிரிக்கலாம், ஆனா சந்தோஷப்படலாம். ஆனா வளர்ந்ததற்கு பிறகு அதை அப்படி செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ண முடியாதுன்னா அதை பொறுத்துக்க முடியாது. ஆனா யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு, நீ இவ்வளவு தெரிஞ்சதற்கு பிற்பாடும், மகனே இவ்வளவு சத்தியத்தை அறிந்ததற்கு பிற்பாடும், இவ்வளவு அற்புதத்தை நான் உங்களுக்கு செய்ததற்கு பிற்பாடும், இந்த கில்காலில் இருந்து எழும்புவதற்கு உங்களுக்கு மனம் இல்லை என்றால் ஆண்டவர் இன்னைக்கு நேருக்கு நேர் பேசுறாரு. சொந்தங்களுக்காக அந்த காரியத்தை விட்டு கொடுக்காம இருக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் பேசிடுவாங்கன்றதுக்காக விட்டு கொடுக்காம இருக்கிறீங்களா? நான் நம்புறேன், சொந்தத்திற்காக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா, நம்முடைய கஷ்டத்துல சொந்தக்காரங்க யாரும் வர மாட்டாங்க, நம்முடைய தோல்வியில யாரும் வரமாட்டாங்க, அவங்க வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் எங்கு போனாலும், அதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. என்ன ஜெனரேஷனை உண்டு பண்ணணும்னா ஒரு நியூ ஜெனரேஷனாய் சத்தமா ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் நிறைய இந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்கிறேன். எங்க அம்மா அப்பா என்ன குணம், எங்க அம்மா அப்பா என்ன கெட்ட குணம் இருக்குதோ அந்த கெட்ட குணம் எதுவுமே எனக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு முயற்சி எடுக்கிறேன். என்ன நடத்தின நிறைய ஊழியக்காரர்கள், அவர்களிடத்துல என்னதான் இருந்தாலும் அவங்க மனுஷங்க தானே, அவர்களுக்குள்ள சில நெகட்டிவ் இருக்க தானே செய்யும். அதெல்லாம் எனக்குள்ள இருக்க கூடாதுன்னு நினைச்சு ஒன்னொன்னா நிறைய சேஞ்ச் பண்ணி நிறைய மாற்றி இருக்கிறேன். அதை மாத்தல அப்படின்னா நீங்க அந்த ஆசீர்வாதத்திற்கு நேராய் போக முடியாது. அப்படியே கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்கிறேன். என்ன கவனிங்க. நீங்க நினைச்சு பாருங்க. சரி, நம்முடைய முன்னோர்களுடைய சில காரியங்களை நீங்க விடாம இருக்கிறீங்களா? எனிவே நான் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். அது கர்த்தர் உங்களோட கூட பேசுவார், ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். நீங்க ரொம்ப வைராக்கியமா இருக்கணும். அதை நான் ஒரு ஷார்ட்டா சொல்றேன், ஒரு சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய தகப்பனார் தாயார் என்னுடைய மேரேஜ்ல கம்பல்சரி எங்க அம்மா அப்பா என்ன நினைச்சாங்கன்னா, கண்டிப்பா நீ வரதட்சணை வாங்கணும் அப்படின்றதுல எங்க அம்மா அப்பா குறியாவே இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, எங்க அக்காவுக்கும் வரதட்சணை கொடுத்துருக்காங்க, எங்க 2வது அக்காவுக்கும் வரதட்சணை கொடுத்துருக்காங்க, எங்க சின்ன அண்ணனுக்கும் வரதட்சணை வாங்கி தான் கட்டி இருக்காங்க, எங்க மூத்த அண்ணனுக்கும் வரதட்சணை. இது எங்களுடைய ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய பழக்கம். கண்டிப்பா என்ன கொடுக்குறீங்க அப்படின்றத கேட்டதுக்கு அப்புறம் தான் டேட்டே பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனா நான் ஊழியத்திற்கு வந்ததற்கு பிறகு இது ஒண்ணு சொல்றேன், நான் எடுத்த மிகப்பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன நடந்தாலும் சரி, நான் என்னுடைய வாயை திறந்து நன்மையோ தீமையோ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற இடத்துல ஒரு வார்த்தை கூட அப்படி கேட்க மாட்டேன் நான் எதுவுமே. இன்னொன்னு, இது கடினம், இது நீங்க செய்யணும்னு நான் சொல்லல. கல்யாண செலவுக்கு கூட அவங்கள்ட்ட எதுவுமே நான் கேட்க மாட்டேன். என்னுடைய வாயை திறந்து எதுவுமே நான் சொல்ல போறது இல்லை அப்படின்றது மாதிரி தான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். அப்போ நான் இதனால பெரிய பெரிய எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வந்துச்சு. அப்போ ஆனா நான் உறுதியாய் நின்றேன். இன்னைக்கு நீங்க கேட்டு பாருங்க, பாஸ்டர் அம்மாவட்டையோ அவங்க ஃபேமிலிட்டோ நீங்க கேட்டு பாருங்க, என்னுடைய இன்று எங்க பாஸ்டர் அவங்கள நல்லா வச்சுக்கலாம், என்ன ஆண்டவர் நல்லா வச்சுக்கலாம், ஆனா ஒரு ரூபாய் கூட எந்த காரியத்திலையுமே அவங்க ஏதாவது நீங்க எதிர்பார்க்குறீங்க, எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன் எந்த எதிர்பார்ப்புமே எனக்கு இல்லை. ஆனா திருமண செலவு கூட ஆண்டவர் அப்படியே கடினமா தான் இருந்துச்சு, ஆனா ஆண்டவர் நடத்திட்டாரு. ஆனா இந்த பலிபீடத்துல இருந்து நான் என்ன சொல்ல முடியும்னா, என் ஃபேமிலியிலேயே அந்த ஒரு விஷயத்தை உடைச்சு ஒரு நியூ ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தந்தார். நான் நம்புறேன், ஒரு நியூ ஜெனரேஷன், ஒரு புது ஜெனரேஷன்
கர்த்தரை சேவிக்கும். பிரதர், உங்க பரம்பரையா என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். நீங்க சொந்த வம்சமா எதுல வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, அது கர்த்தருக்கு தெரியும். ஆனா நான் நம்புறேன், அந்த கேரக்டரை நீங்க விட்டுருங்க, அந்த கேரக்டரை நீங்க விட்டுருங்க. அதை விடாத பட்சத்திலே கண்டிப்பாக நீங்க கில்கால் இருந்து போக முடியாது. கில்கால் அப்படின்றது ஒரு பழைய ஜெனரேஷன் முடிஞ்சு ஒரு புது ஜெனரேஷன் ஆரம்பிக்கிறது தான் கில்கால். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு அவர்களுக்கும் நமக்கும் பாரம்பரியத்திற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. சில வம்சம், சில அந்த ஏரியா, இல்லைன்னா சில மனிதர்கள், இவங்களுக்கு எல்லாருக்கும் சில கேரக்டர் இருக்கும். அது அவங்களுடைய ரத்தத்துல ஊறி போனதா இருக்கும். அப்படின்னா உலகத்துல இந்த ஜாதி இந்த மாதிரிலாம் சொல்ல அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த அப்படி இருக்கிற கேரக்டர் உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடாது. எங்க ஜாதிக்காரங்களுக்கு இப்படிதான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பெருமையாய் பேசுகிறவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே இல்லை. நம்ம ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்துட்டு எப்படி நம்ம அதை செய்ய முடியும்? எப்படி அதை செய்ய முடியும்? அப்படி ஒருவேளை உங்களுடைய யாராவது இருந்தாங்கன்னா, நீங்க அதுல இருந்து விடுதலை ஆக்கப்படுகிறது தான் கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அதான் ஒரு 2 minutes டைம் இந்த ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கும் தர்றேன். கர்த்தர் தெளிவா பேசுறாரு. ஆண்டவர் உங்களை அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போறாரு. கர்த்தர் எலியாவின் மேல் இருந்த அபிஷேகத்தை கர்த்தர் 2 மடங்கு தருவேன் என்று 50வது நாள் கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நம்மை ஒரு பெரிய நோக்கத்தை, திட்டத்தை வச்சு அதற்கு நேரா ஏசப்பா நம்மளை கிருபையாய் ஆண்டவர் கொண்டு போறாரு. அதனால இப்போ ஏதாவது விடணுமா? இப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஒரு வீட்டுல ஜெபிக்கிறதுக்காக போயிருந்தேன். அந்த வீட்டுல ஜெபம் பண்றதுக்காக போயிருக்கும் போது அந்த ஃபேமிலி ஜெபம் தான், ஜஸ்ட் அவங்க வீட்டுல ஜெபம் பண்றதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. சரி, நானும் சும்மா ஜெபம் பண்றதுக்கு தான் போனேன். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா அந்த வீட்டுல இருக்கிற தகப்பனார், அந்த வீட்டுல இருக்கிற கணவனார் என்ன பண்றாருன்னா, கையை அப்படி உடம்பெல்லாம் அப்படி முறுக்குறாரு, கையெல்லாம் இப்படி முறுக்குறாரு. அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்க நான் கண்ணை திறந்து பார்க்கிறேன். ஜபத்துல இவர் கண்ணை முறுக்குறாரு, கையை முறுக்குறாரு அப்படின்னு நான் உடனே ஜபத்தை நிறுத்திட்டு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்ல, எனக்கு எப்ப ஜெபம் பண்ணாலும் இந்த மாதிரி உடம்புல ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க மனைவி சொல்றாங்க, பாஸ்டர், இவர் இவங்க அப்பா இப்படிதான் பண்ணுவாரு, இவங்க அப்பா இப்ப இறந்து போயிட்டாரு, ஆனா இவர் அவரை மாதிரியே பண்றாரு, அவரும் அப்படிதான். இந்த மாதிரி அவரு ஒரு சிஎஸ்ஐ திருச்சபைக்கு தான் அவர் போயிட்டு இருந்தாரு. ஆனா ஐயரையா இல்ல ஊழியக்காரங்க யாராவது ஜெபம் பண்ணாங்கன்னா அவரும் அந்த மாதிரி சாகுற வரைக்கும் அப்படியே பண்ணிட்டே இருந்தாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா இவங்களுக்கு எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டா, அவர் எப்ப இறந்து போனாரோ அதற்கு அப்புறம் இவர் இது மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு இவரை விடுதலையும் ஆகல, ரொம்ப நேரம் ஆயிட்டே இருக்குது. அப்போ சரி, அந்த ஜபத்தை நிறுத்திட்டு சரி ஒரு டீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஒன்னொன்னா சொல்றாங்க. அவங்க வாயிலிருந்தே வருது. என்ன வருது அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு பெட்டி வச்சிருக்காங்க, இரும்பு பெட்டி. அந்த இரும்பு பெட்டிக்குள்ள இந்த தாத்தாவுடைய ஒரு போட்டோ, அது ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. அந்த போட்டோவை எடுத்து கொண்டு காமிக்கிறாங்க. அந்த பெட்டியில எல்லாத்தையும் எடுத்து காமிக்கும்போது அந்த போட்டோவை பார்த்தா ஒரு ரொம்ப வயசான ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ராஜா சேர் மாதிரி அந்த சேரை போட்டு அந்த சேருக்கு மேல அவர் உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அப்ப நான் இது யாருன்னு கேட்டேன். கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இது எங்க அப்பா, அவனுடைய அப்பா அப்படின்னு. இது எதுக்கு இந்த போட்டோ நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல எங்க அப்பா இந்த போட்டோவை பத்திரமா வச்சிருந்தாரு, எங்க அப்பா அந்த போட்டோவை பத்திரமா வச்சதுக்கு அப்புறம் நான் அந்த போட்டோவை பத்திரமா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன், எனக்கு இது என்னமோ டிஸ்டர்பன்ஸா இருக்குது, இது வேண்டாம், எதுக்கு நம்ம செத்து போனவங்களுடைய போட்டோவை நம்ம வைக்கணும், அது நமக்கு இனி மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், அவ்வளவுதான். மோசே மிகப்பெரிய வெற்றியாளனா இருந்தாலும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெரிய லீடரா இருந்தாலும், மோசைக்காக ஜனங்கள் துக்கம் கொண்டாடினது 30 days தான், 30 நாள் தான், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு, விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்பி அதை நினைக்க முடியாது. நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வராது. நம்ம எதுக்கு அப்படி வச்சுக்கணும்? அவங்க கர்த்தரிடத்துல போயிட்டாங்க, தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு மனசே வரல.
என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, அதெல்லாம் நம்மளால தூக்கி போட முடியுமா? அது எங்க நான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அதை வச்சிருந்து? நீங்க ஏதாவது ஒரு யூஸ் ஆன பொருள் அப்படின்னா கூட நம்ம இது ஒரு ஜஸ்ட் போட்டோ தானே பிரதர், வேண்டாம், நமக்கு எதுக்கு இது டிஸ்டர்பன்ஸா இருக்குது. அவர் வந்து மனசு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஜெபம் பண்ணிட்டு சரி நான் வந்துட்டேன். நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா நான் மறந்துட்டேன், என்னுடைய மனசுல இருந்துச்சு. பல காலங்கள் தாண்டினது, அவங்க நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்கல்ல, பல காலங்கள் தாண்டினது. ஒரு 7 வருடங்கள் தாண்டி அவங்கள வந்து ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் சந்திச்சேன். அப்போ கன்வென்ஷன் கூட்டத்தில் சந்திக்கும் போது அவர் ரொம்ப மாற்றமாகி ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆளா ஃபேமிலியா வந்து நின்னாங்க. எப்படி பிரதர் இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு பரிபூரணமான விடுதலை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே, இதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்க தான் அப்படின்னாரு. நான் என்ன பிரதர் செஞ்சேன், நான் தான் அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், ஆனா ஒண்ணும் நடக்கலையே அப்படின்னு. இல்ல நீங்க சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்கன்னு தெரியல, எங்க வீட்டுல வந்து ஒரு தாத்தாவுடைய அந்த இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க பிரதர், இதெல்லாம் ஏன் வச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்டீங்க. எனக்கு அன்னைக்கு மனசு இல்லாம இருந்துச்சு, அதுக்கப்புறம் என் மனசுக்குள்ள ரொம்ப நெருகலாவே இருந்துச்சு. ஒரு நாள் எல்லாத்தையும் சாக்குல போட்டு மூட்டை கட்டி கொண்டு போய் தூர வீசிட்டேன் பிரதர். இனி இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அன்றைக்கு வந்த பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை எனக்கு வரவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியங்களை, முன்னோர்களுடைய அசுத்தமான காரியங்கள் ஏதாவது நமக்குள்ள இருக்குமானால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா அங்கே வாசம் பண்ண மாட்டார், அதுல ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். அதனால நம்ம நியூ ஜெனரேஷன் நம்ம வேதத்தை சுமக்கிற பிள்ளைங்க, நம்ம ஆண்டவருக்கு சாட்சியான பிள்ளைங்க, அதனால ஒரு வெறுப்பு வந்தா பரவாயில்ல, அதனால ஒரு சொந்தக்காரங்க என்ன விட்டு போனா பரவாயில்ல, அதனால ஒருத்தன் என்ன பேசாம இருந்தா பரவாயில்ல. நான் நம்புறேன், இந்த உலகத்துல கர்த்தருக்காக எதை இழக்கிறோமோ, ஒருவன் தகப்பனையாவது தாயாவது சகோதரனையாவது சகோதரியாவது, ஆமென், எந்த ஆசீர்வாதத்தையாவது இழக்கிறவன் மறுமையிலே கர்த்தருடைய சமூகத்துல நிறைய பெற்றுக்கொள்ளுவான். அதனால இந்த உலகத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நீங்க வெறுக்கப்படுறீங்களா, நீங்க ஒடுக்கப்படுறீங்களா, நீங்க கவலையே படாதீங்க. எப்படி ஸ்தேவான் இந்த உலகத்துல வெறுக்கப்படும் போது பரலோகம் கரங்கத்தை தட்டி அவனை வரவேற்று, வாப்பா 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 நீ பரலோகத்துக்குரியவன்னு சொல்லிச்சோ, அதே போல உங்க சொந்த இங்க வெறுப்பாங்க, சுற்றி இருக்கிறவங்க வெறுப்பாங்க, ஆனா பரலோகம் உங்களுக்காக கைகளை தட்டி வரவேற்கும். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு நல்ல கைகளை தட்டி, இயேசுவே இப்போ 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 அந்த அக்கினி எதெல்லாம் மறைஞ்சிருக்குதோ, எதெல்லாம் அசுத்தமா இருக்குதோ, அந்த கோபம் இயேசுவின் நாமத்தினால வெளியே போகட்டும். அந்த கொலை வெறியின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். அந்த தேவை இல்லாத குணம் ஜெபம் பண்ணுங்க, அது போகும். அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை வரும் பாருங்க, அற்புதம் நடக்கும். கவனிங்க, சில இடத்துல அம்மாவை சார்ந்து அப்பாவை சார்ந்து சில பிள்ளைகள் இருந்துதான் ஆகணும். ஏன் அப்படின்னா, குடும்பத்தை விட்டுட்டு வர முடியாது, அம்மா அப்பாவை விட்டுட்டும் வர முடியாது. இந்த மாதிரி சிலர் வந்து கணவனார் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க, அதை எதுவுமே நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய கட்டு. அவங்களுக்கு விரோதமா நம்ம எப்படி நின்னோம் அப்படின்னு சொன்னா குடும்பம் ஒன்றும் இல்லாம போயிடும், குடும்பம் பிரிஞ்சிடும். ஆனா அது இல்லை, அதை கர்த்தர் பார்க்கிறார், அந்த சூழ்நிலையை ஆண்டவர் பார்க்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, இருதயத்துக்குள்ள யார் தான் இருக்கா? கர்த்தர் தான் இருக்கிறார். நம்ம வெளி தோற்றத்துல பண்றதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என் மனசுக்குள்ள யார் இருக்கான்னா கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா என்னுடைய சூழ்நிலைக்காக நான் ஏன் இதை வச்சிருக்கேன்னா சூழ்நிலைக்காக வச்சிருக்கிறேன். நான் இதை ஏன் செய்ய வேண்டியதா இருக்குன்னா நான் செய்யல, அந்த மாதிரி இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார், உங்க சூழ்நிலையை பார்க்கிறார். ஆனா உங்களுக்கு இப்ப சுயாதீனம் வந்துருச்சு, உங்களுக்கு இப்போ ஆளுகை தன்மை வந்துச்சு, இப்போ நீங்க வந்து அதை குறித்து டிசைட் பண்ற அத்தாரிட்டி உங்களுக்கு வந்துருச்சு. நீங்க தான் இப்ப அந்த இடத்துல கிங். நீங்க என்ன சொன்னாலும் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம், நீங்க இன்னொருத்தரை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்ததற்கு பிற்பாடும் அவங்க நினைச்சிருவாங்களோ இவங்க நினைச்சிருவாங்களோ அப்படின்னு மனுஷனுக்காக சில காரியத்தை நீங்க என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு கர்த்தர் ஆண்டவர் வந்து ரொம்ப ஜெனரலானவர், ரொம்ப ஜெனரல். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு காலத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் சாரி, ஒயிட் ஷர்ட், பேண்ட் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப காலங்கள் மாற என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இல்ல ஒயிட் அப்படி போட்டா இந்த என் ஃபேமிலியில தப்பா நினைக்கிறாங்க, இவங்க ஃபேமிலியில தப்பா நினைக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது, சரி ஓகே, கர்த்தருடைய வெளி தோற்றத்தை பார்க்கல, எங்க தான் பார்க்கிறாரு, இருதயத்தை தான் பார்க்கிறாரு. உங்களுடைய சூழ்நிலை அப்படி, சரி ஓகே, அதை பார்த்து அது வேற.
அது வேற. ஆனா எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறதற்கு அதிகாரம் எனக்கு வந்துருச்சு. நான் தான் அப்படி அந்த இடத்துல நான் அவங்கள ஒன்றும் டிபெண்ட் பண்ணி எல்லாம் வாழல. கர்த்தர் என்ன தனியா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது நீங்க அந்த காரியத்துல வைராக்கியம் பாராட்டலைன்னா ஆண்டவருக்கு அது நிச்சயமாகவே என்னவா இருக்கும்னா காயமா தான் இருக்கும், காயமா தான் இருக்கும். அதனால இன்னைக்கு யாரோ ஒருத்தரத்துல ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. நீங்க கில்கால் அப்படின்றது இடம் எங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. ஒரு நியூ ஜெனரேஷன், ஒரு புதிய தலைமுறை, ஒரு புதிய மனிதர்களை உருவாக்குகிற ஒரு இடம். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி, இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சுச்சு நினைக்கிறேன். அப்படியே நீங்க என்னோடய டிராவல் பண்ணணும். ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் ஜோஷுவாவுக்கு வச்சு கர்த்தர் அவனை அழைச்சு என்ன சொல்றாருன்னா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் அவர் பயந்து போகும்போது பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அப்போ அதே காரியத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லி, நீ மெசொப்பொத்தேமியாவை விட்டு என்ன பண்ணு, நீ வா, நான் உன்னை பெரிய ஜாதியா மாற்ற போறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவரு கர்த்தர் அவனுக்கு முன்னாடி கர்த்தர் கடந்து போய் கர்த்தர் வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. அப்படி ஒரு டிராவலை தான் ஆண்டவர் இந்த 52வது நாள் நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் தந்துட்டே இருக்கிறார். நம்மள கர்த்தர் நம்ம மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சு கர்த்தர் அழகா கிருபையாய் கர்த்தர் கொண்டு போறாரு. உன் கூட நான் இருப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. கர்த்தர் உங்க கூட இருக்க போறாரு. நம்ம கூட ஆண்டவர் இருப்பாரு. இப்போ நம்ம கூட இருக்கிறன்ற ஆண்டவர் அந்த லட்சியத்தை அடைகிறதுக்கு 4 ஸ்டெப் நம்மளை தாண்டணும்னு கர்த்தர் சொல்றாரு. அதோட முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா கில்கால். இந்த கில்கால் அப்படின்னு சொல்றது என்ன இடம் அப்படின்னா, பழைய இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஜெனரேஷனும் முடிஞ்சு ஒரு நியூ ஜெனரேஷன் ஆரம்பிக்கிற இடம் தான் கில்கால். ஆமென். நீங்க என்னவா மாற போறீங்க? ஒரு நியூ ஜெனரேஷன். சொல்லுங்க எல்லாருமே சத்தமா. நியூ ஜெனரேஷன் உடனே இவ்வளவு பெரிய பேண்டை போட்டு இவ்வளவு முடிய வளர்த்துட்டு அந்த நியூ ஜெனரேஷனை சொல்லல. இந்த நியூ ஜெனரேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, பழைய அந்த எல்லா பாரம்பரியங்களையும் விட்டு ஒரு புதிய அனுபவத்திற்கு நேரா. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஃபர்ஸ்ட் கில்கால். அடுத்து எங்க அப்படின்னு சொன்னா பெத்தேல். வாசிக்கலாம். பெத்தேல் அப்படின்றது என்ன அப்படின்னு வாசிக்கலாம். ஆதியாகமம் 35வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளை செய்து நான் நடந்து வந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவோம். நல்ல கைகளை மேல தட்டி, நல்ல கரங்களை மேல தட்டி, அநேகம் பேரை ஆண்டவர் பெத்தேலுக்கு கர்த்தர் அனுப்ப போகிறார். பெத்தேலுடைய அனுபவத்திற்கு நம்ம வர போகிறோம். எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளை செய்து நான் நடந்து வந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவோம் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, நம்ம எல்லாரும் 2வது எங்க வரணும் அப்படின்னு சொன்னா பெத்தேல். இந்த பெத்தேல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அந்த யாக்கோபுக்கு தரிசனமான இடம் தான். எந்த இடம் அப்படின்னா பெத்தேல். அப்படின்னா
தன்னுடைய தகப்பன் தன் தாயாரை விட்டு இதுவரைக்கும் வெளியே போகல, ஒரு அனாதைய போல வரான். எங்க போறான் எங்க வரான் எதுவுமே தெரியல. ஒரு சில பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, அவங்க அம்மா அப்பா வந்து அந்த ஒட்டகத்தின் மேல சேணம் வைத்து ஒட்டகத்தின் மேல நிறைய பொருளை வச்சு அனுப்பி விட்டாங்கல்ல, அதையெல்லாம் வழியில வழிப்பறி திருடர்கள் வந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்க. இப்போ இவன் வந்து இருட்டுது அவன் வாழ்க்கையில. அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ இரவு வந்திருக்குது. ஆனா எல்லா இரவுகளிலையும் அவங்க அம்மா கூட இருந்திருக்காங்க, அவங்க அப்பா கூட இருந்திருக்காங்க. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில இப்ப முதல் முறையா ஒரு இரவை சந்திக்கிறான். அந்த இரவுல அவனுக்கு யாருமே இல்லை. அப்ப வனாந்தரமான ஒரு இடத்துல வெறும் தரையில அங்க இருக்கிற ஒரு கல்லை தூக்கி வச்சு அதுல தலையாணியா வச்சு அப்படியே படுக்கிறான். படுத்து நித்திரை பண்ணிட்டு இருக்கும் போது வேதம் சொல்லுது, கீழே இருந்து மேல வரைக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஏணியினுடைய நுனி வந்து வானத்தை தொட்டு இருக்குது. இப்ப என்ன அவன் பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த வானத்திலிருந்து இவன் வந்து தேவ தூதர்கள் அப்படியே ஏறுறாங்க இறங்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ தனிமை இல்லடா, நீ படுத்திருக்கிற இடம் வனாந்தரம் தான். இந்த இரவுல உங்க அம்மா அப்பா யாருமே உன் கூட இல்ல, ஆனா நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு பாதுகாப்புக்கா நான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடல என்றத கர்த்தர் ஏறுகிறவரும் இறங்குறவருமாய் அப்படியே அப்படியே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த தரிசனத்தை சொப்பனத்தை பார்த்துட்டே இருக்கும்போது அடுத்து ஒரு காட்சி வருது. என்ன காட்சி அப்படின்னா, அங்க மேல நின்னுட்டு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உன் தகப்பனுடைய தேவன், நான் உன்னுடைய தேவன். இந்த இடத்திற்கு உன்னை திரும்பி நான் வர பண்ணுவேன். நீ கலங்கி கொண்டிருக்கிறாய், நான் திரும்ப உயிரோட வருவேனா, நான் பிழைப்பேனா அப்படின்னு சொல்லும் போது முதல்ல ஆண்டவர் வந்து அவனுக்கு பாதுகாப்பு, உனக்கு நான் இருக்கிறேன், உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. இரண்டாவது கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை திரும்பவும் இதே இடத்துக்கு, நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டு போறியோ, எந்த இடத்துல அவமானத்தோட போறியோ, எந்த இடத்துல மன கஷ்டத்தோட போறியோ, இதே இடத்திற்கு நீ பல பரிவாரத்தோட திரும்பி வருவ அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. இந்த வாக்கு ஆண்டவர் கொடுத்த உடனே இதுவரைக்கும் பர்சனலா ஆண்டவரோட தனிப்பட்ட விதத்துல யாக்கோபுக்கு கனெக்ட் இல்லை. ஆனா இந்த இடத்துல அவனுக்கு ஒரு கனெக்ட் வருது. உடனே காலையில எந்திரிச்சு தன்னுடைய தலைமாட்டில இருந்த அந்த கல்லை ஒரு குழி தோண்டி புதைச்சு அங்க இதை தூணா நிறுத்துறேன் சொல்றாரு. இந்த இடத்திற்கு நீங்க சொன்னது மாதிரியே நான் திரும்பி வந்தேன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன். அந்த இடத்துக்கு பெத்தேல்னு பேர் வச்சது யாருன்னா யாக்கோபு தான் அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல லூஸ் அப்படின்ற ஒரு பேர் இருந்துச்சு. நீங்க ஆதியாகமத்தினுடைய 28ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்கிற பேர் ஒன்று இருந்துச்சு. லூசு அப்படின்ற ஒரு பேரை இந்த மனுஷன் எப்படி வைக்கிறார் அப்படின்னா, பெத்தேல், இது வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல். அப்போ இந்த இடத்துல இப்போ உடன்படிக்கை பெட்டி தூணை நிறுத்திட்டு இவர் போறாரு. போனா பாத்தீங்கன்னா அழகா எந்த ஆபத்தும் இல்லாம மாமனார் வீட்டுல போய் சேர்ந்துட்டாரு. மாமனார் வீட்டுல போய் சேர்ந்த உடனே அவருக்கு பிடிச்சது மாதிரி பொண்ணை பார்த்துட்டாரு. எல்லாம் மறந்துருச்சு. அப்படி எல்லாம் திரும்பி போச்சு. கிட்டத்தட்ட 20 இயர்ஸ், 20 வருஷம் தான் பண்ணின பொருத்தனை, தான் எடுத்த திட்டம், ஆண்டவர் எந்த இடத்திலிருந்து என்னை கூட்டிட்டு வந்தாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறத எப்படி பேசினாரு, இந்த எல்லா தரிசனத்தையும் 20 வருஷம் மறந்தாச்சு. இப்ப அகைன் திரும்பவும் இந்த மனுஷன் டிராவல் பண்ணி அந்த பெத்தேலுக்கு வரும்போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, டேய் உனக்கு ஞாபகம் இருக்கா, உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த இடத்துல நான் உனக்கு தரிசனமான இல்ல, இந்த இடத்துல உன் தலை மேல இருந்த கல்லை நிறுத்தி இங்க ஒரு பலிபீடத்தை கட்டுவேன் நீ வாக்கு கொடுத்த இல்ல, இப்ப நான் உனக்கு சொல்றேன், நீ எடுத்த தீர்மானத்தின்படி, நீ அன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணபடி, நீ அன்னைக்கு வாக்கு கொடுத்தபடி, இடையில இந்த 20 வருஷம் உனக்கு எப்படி வேணாலும் போயிருக்கலாம். இந்த 20 வருஷத்துல நீ பின்மாறி இருக்கலாம், நீ தூரம் போயிருக்கலாம், நீ ஜெபிக்காம இருந்திருக்கலாம், என்ன தேடாம இருந்திருக்கலாம். ஆனா மறுபடியும் நான் உன்னை பெத்தேலில இப்போ கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். நீ இந்த இடத்துல எனக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டணும், நீ இந்த இடத்துல எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நீ நிறைவேற்றணும், நீ எனக்கு பண்ணின பொருத்தனையை நீ நிறைவேற்றணும் அப்படின்னு மறுபடியும் ஆண்டவர் அந்த மனுஷனை பெத்தேலுக்கு கொண்டு வந்த அதே தேவன் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க பொருத்தனையை ஆண்டவர் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். அன்னைக்கு ஒண்ணும் இல்லாத நாடுல, எல்லாரும் எதிராக இருக்கிற நாடுல, எல்லாம் உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் உங்களை கைவிட்ட
இருந்தாலும் அப்பா மட்டும் உங்களை கைவிடல. அப்பா உங்களை தூக்கி எடுத்தாருல. அப்பா உங்களுக்கு வாக்கு கொடுத்தாருல. நீங்க நிறைய பேரு பெத்தேலிலே உங்களுக்கு தரிசனமான ஆண்டவரை மறந்துட்டீங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இந்த 100 நாள் ஜெபத்துல உன்னை மறுபடியும் அந்த பெத்தேலுக்கு கொண்டு வர்றேன். இல்ல, நீ திரும்ப அந்த காரியத்தை நினைத்து பார். நீ எடுத்த பொருத்தனையை நினைத்து பார். மகளே, நீ முழங்கால் படியிட்டதை நினைச்சு பார். மகனே, நீ வாக்கு தத்தம் பண்ணதை நினைச்சு பார். அன்னைக்கு இந்தியா மேப்ப ஒட்டி முழங்கால நின்னு அழு அழு அழுன்னு அழுதியே, அந்த ஜனங்களுக்காக திறப்புல நின்னியே, அன்னைக்கு கர்த்தர் உனக்கு நிறைய தரிசனம் கொடுத்துட்டாரு. ஆனா 20 வருஷம் போல உன் வாழ்க்கையில பல வருஷங்கள் உனக்கு வித்தியாசமா போயிருச்சு. ஆனா கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபத்துல மறுபடியும் பிரயாணம் பண்ணி உங்க கரத்தை பிடிச்சு பெத்தேலுக்கு கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி, எஸ் நான் செய்வேன், திரும்ப திரும்ப செய்வேன், திரும்ப அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவேன். அக்கினி அக்கினி அந்த அபிஷேகத்தை கேட்கிறவங்க, அந்த மகிமையை கேட்கிறவங்க அப்பாவினிடத்துல கேளுங்க. ஆமென். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தாலும் என் காரியத்தை கர்த்தர் கேட்கிறவராச்சே. ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி. நிறைய பேரிடத்துல ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். எழுந்து பெத்தேலுக்கு போ, எழுந்து பெத்தேலுக்கு போ, நான் உனக்கு தரிசனமான இடம். அங்கே அந்த இந்த மனுஷனுக்கு உணர்வே வரல. அவர் சுத்தமா டோட்டலா மறந்துட்டாரு. அவர் எடுத்த எல்லா தீர்மானம், அவர் எடுத்த எல்லா திட்டம், அவருடைய வைராக்கியம் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. ஆனா எந்த நிலைமையில இருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்தாரு, எவ்வளவு பெரிய சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்தாரு, எல்லாமே இப்ப மறந்து போயிருச்சு. ஆனா ஏசப்பா திரும்ப ஞாபகப்படுத்துறாரு. இந்த இடம் ஞாபகம் இருக்கா? இந்த இடம் ஞாபகம் இருக்கா? இந்த 100 நாள் ஜெபம் எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஞாபகப்படுத்துகிறதற்காக தான் ஆண்டவர் இந்த 100 நாள் ஜெபத்தை வச்சிருக்கிறாரு. மகளே திரும்பிப்பார், மகளே திரும்பிப்பார். சரி போட்டும், பரவாயில்ல. இந்த 10 வருஷம் நீங்க ஸ்ட்ரகிள் ஆனது போட்டும், இந்த 5 வருஷமா நீங்க தடுமாறினது போட்டும், பரவாயில்ல. நீங்க நிறைய பேர் இழந்தாச்சு, நிறைய பேர் கைவிட்டாச்சு. உங்களுடைய வாழ்க்கை நீங்க தேடி தேடி, இந்த யாக்கோபு இந்த 20 இயர்ஸ் 20 வருஷம் தேடி 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 போனது எதுவுமே அவனுக்கு ஒண்ணுமே கை கொடுக்கல. கடைசி வரைக்கும் நிம்மதியே இல்லை. 7 வருஷம் அந்த பொண்ணுடைய நினைப்புல அவன் இருந்தது உண்மைதான். ஆனா 7 வருஷம் முடிஞ்ச உடனே அவனுக்கு எதாவது மிஞ்சிருச்சுன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சிருச்சு. சரி, ஓகே, இனி அகைன் தொடர்ந்து ஒரு 7 வருஷம் பரவாயில்ல, அடுத்த வருஷத்துலயாவது நான் சந்தோஷப்படுவேன் நினைச்சா, அடுத்த 7 வருஷத்துல ஃபேமிலியில அக்கா தங்கச்சிக்கு பயங்கரமான பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த அவளா இவளா அந்த மகளுக்கு நிறைய குழந்தை பிறக்கிறதுனால தான் நேசித்த மனைவி சத்தம் போடுறா, எனக்கு குழந்தை கொடுங்க, இல்லைன்னா நான் வேணா செத்துறட்டுமா அப்படின்னு கேட்கிற. நிம்மதியே இல்லை. சரி, இதுதான் நிம்மதி இல்லைன்னு நினைச்சா மாமனார் தான் செய்த எல்லா கஷ்டத்தையும் எல்லா பணத்தையும் அவர் சுருட்டிக்கிறார் ஒரு பக்கத்துல. 20 வருஷம் அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே தடுமாறி 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 அப்படியே வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போயாச்சு. ஆனா ஆண்டவர் இப்ப திரும்ப எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாருன்னா பெத்தேலுக்கு. நீ இருக்கிற சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் என்கவுண்டர் பண்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் நேருக்கு நேர் உங்கள்கிட்ட என்கவுண்டர் பண்றாரு. எங்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்த அந்த நாளை ஏன் மறந்துட்டீங்க? கர்த்தருக்கு நீங்க பொருத்தனை செய்த அந்த நாளை ஏன் மறந்துட்டு இருக்கிறீங்க? பெத்தேல் அப்படின்றது என்னன்னா, என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் எடுத்த பொருத்தனையை மறுபடியும் நினைக்கிற இடம். என் தேவன் எனக்கு செய்த அற்புதத்தை மறுபடியும் நினைக்கிற அந்த இடம், மறுபடியும் நினைக்கிற அந்த இடம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இது வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல். நீங்க பொருத்தனை பண்ணின இடம் லூசா இருந்தாலும் அந்த இடம் பெத்தேலா மாறிச்சு. நீங்க அன்னைக்கு உங்க கையில அது பெத்தேலா மாறிச்சு. கர்த்தர் இழந்து போன தரிசனத்தை மறுபடியும் உங்களுக்கு தருகிறார். இழந்து போன அந்த மகிமையை கர்த்தர் மறுபடியும் தருகிறார். இழந்து போன அந்த எதிர்காலத்தை குறித்த வெற்றியை கர்த்தர் மறுபடியும் தருகிறார். அதற்கு நேராய் அநேகரை கர்த்தர் பலப்படுத்துகிறார். சத்தம் போட்டு ஏசப்பாவிட்ட கேட்டு ஆமென். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல். ஆமென். அந்த தரிசன ஸ்தலத்திற்கு மறுபடியும் ஆண்டவர் உங்களை அழைத்து வருகிறார். நீங்க நினைச்சு பாருங்க, ஆண்டவருக்கு பண்ணின பொருத்தனையை நினைச்சு பாருங்க. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையை நினைச்சு பாருங்க. சத்தத்தை உயர்த்தி நான் வர்ற ஆண்டவரே அந்த இடத்திற்கு நீங்க சொல்ல சொல்ல ஆமென். Thank you Jesus, thank you Jesus. ஆமென். நம்முடைய தரிசனங்கள் எல்லாம் திரும்ப எடுக்கப்படுகிற ஒரு காலம். ஆமென். ஆண்டவர் நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. அவருடைய வல்லமைகள் இன்றும் குறையல்ல.
எத்தனை வருடமானாலும் குறையல. உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் கர்த்தர் திட்டம் தான். உங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர். அன்றைக்கு யாரும் இல்லாத இடத்துல உங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர். இடையில நீங்க எத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு தான் வேஸ்ட். பிசாசு உங்களை அழகா அந்த மாதிரி தரிசனத்தை விட்டு பல வருடங்கள் உங்களை கொண்டு போயிடுவாரு. ஆனா திரும்பவும் நம்ம அந்த பெத்தேலுக்கு வந்துதான் ஆகணும். அந்த பெத்தேலுக்கு ரொம்ப லேட்டா வராதிங்க. அந்த பெத்தேலுக்கு காலதாமதமா வராதிங்க. அந்த பெத்தேலை விட்டு பிரிக்கிறதுக்கு முயற்சி பிசாசு என்ன வேணாலும் எடுப்பான். ஆனா நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. உனக்கு தரிசனமான கர்த்தர், உனக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர், உன்னை தேற்றின கர்த்தர், உன்னை தட்டி கொடுத்த கர்த்தர், உன் எதிர்காலத்தை குறித்து உனக்கு சொன்ன கர்த்தர் அங்கே இருக்கிறார். அங்கே இருக்கிறார் கர்த்தர். யாரோ ஒருத்தரிடத்துல தெளிவா நேருக்கு நேர் பேசுறாரு. இல்ல அந்த தரிசனத்தை விட்டுறாதீங்க. அந்த தரிசனத்தை விட்டுறாதீங்க. ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி வச்சு, கர்த்தர் பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. ஹalleluya. ஹத்தல மௌரா ஹத்தன மௌரா சந்தன மௌரா ஹதலர பௌரியா கதரமா. அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும். ஆமென். கையை உயர்த்தி கத்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அதான் அந்த எழுப்புதல் அந்த தாயாருக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு. அந்த எழுப்புதல் உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளையும் அப்படியே ஆரம்பிக்கட்டும். எல்லாருக்குள்ளையும் ஆரம்பிக்கட்டும். உங்களுக்குள்ள ஆரம்பிக்கட்டும். இல்ல வாங்க, கர்த்தர் பெத்தேலுக்கு உங்களை அழைக்கிறார். பெத்தேலுக்கு உங்களை அழைக்கிறார். இல்ல இளம் வயசுல மகளே, நான் உனக்கு கொடுத்த தரிசனத்தை இன்னைக்கு கர்த்தர் திரும்ப ஞாபகப்படுத்துகிறாரு. வாலிப தங்கச்சியா நீ அன்னைக்கு இருந்த, நீ அன்னைக்கு வாலிப தம்பியா நீங்க அன்னைக்கு இருந்தீங்க. ஆனா கர்த்தர் மறுபடியும் உங்களை தட்டி கொடுத்து, இல்ல அந்த தேவன் தான் உங்களை மறுபடியும் பெத்தேலுக்கு கர்த்தர் அழைக்கிறாரு. அங்க கர்த்தர் தரிசனமான இடம். நன்மை செய்த தேவனுக்கு அங்க ஒரு நன்றி பலிபீடம். ஆமென். Thank you Jesus. So number 3, மூன்றாவதாக வேகமாக நம்ம வாசிக்க போறோம். இந்த ரெண்டையும் கூட எளிமையோட வாசிக்கலாம். அப்படியே எளிமையில டைம் ஆயிடுச்சு. ஸோ வேகமாக உங்களுக்கு சொல்லி தேங்க்யூ ஜீசஸ். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தரிசனம் வைத்திருக்க வேண்டியவங்க. ஸோ வர வேண்டிய மூன்றாவது இடம் எங்க அப்படின்னு சொன்னா எரிகோ. தேங்க்யூ ஜீசஸ். ஜோஷுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். ஜோஷுவாவின் புஸ்தகம், ஆமென், 5வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு ஜோஷுவா எரியோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிராய் நின்றார். உருவின பட்டயம் அவர் கையிலே இருந்தது. ஜோஷுவா அவரிடத்திற்கு போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்ருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவன், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்போது வந்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தம்முடைய அடியானுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி ஜோஷுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். ஜோஷுவா அப்படியே செய்தான். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷர்களாகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாட்கள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊத வேண்டும். ஆமென். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனியிடும் போது, நீங்கள் எக்கால சத்தம் கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவார்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர்கள் தங்களுக்கு நேராய் ஏற கடவார்கள் என்றார். ஹalleluya.
நம்பர் 3 எரிகோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா துதி அப்படின்னு அர்த்தம், ஆராதனை. ஆமென். நெடும் துணியாய் நீங்க எக்காலத்தை ஊதும் போது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எரிகோ கோட்டை இடிந்து விழும். ஹல்லேலூயா. நம்பர் 3, ஆண்டவர் நிறைய பேரை அடுத்து எங்க கொண்டு போறாருன்னா துதி. துதினால் துதினால் தாவீது எல்லா இடத்திலையும் பாடினான். அவன் பாடாத இடங்கள் எங்கேயும் இல்லை. சத்துரு சூழ்ந்து கொள்ளும் போது பாடினான், நன்மை வரும்போது பாடினான், கர்த்தர் உதவி செய்யும் போது பாடினான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே. ஆராதனை 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 ஆராதனை. நீங்க ஆராதிக்க ஆராதிக்க எரிகோ மதில்கள் இடிந்து விழும். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ ஆராதிக்கணும் மகளே, நீ ஆராதிக்கணும். அதுதான் எரிகோவின் அனுபவம். சமயம் இல்லாததுனால கடந்து போகிறேன். நம்பர் 4, 4ஆவதாக, தேங்க்யூ ஜீசஸ், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11, 12 கூட வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11, 12. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலும் ரதமும் குதிரை வீரரும் ஆனவரே, இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரை பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, ஒரு நல்ல கரங்களை தட்டி, thank you Jesus. so number 4, the Jordan. ஜோர்தான் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய துவக்கம். இந்த 52வது நாளில் ஒரு புதிய துவக்கம். பழையதெல்லாம் போயிடட்டும், பழையதெல்லாம் போயிடட்டும், எல்லாத்தையும் மறந்துருங்க, எல்லாத்தையும் மறந்துருங்க. ஒரு நியூ பிகினிங், ஒரு புது துவக்கம், ஒரு புது துவக்கம், ஒரு புது துவக்கம். இந்த வருஷத்தினுடைய கடைசியில இந்த 100 நாள் ஜெபத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணதுக்கு காரணம் உண்டு. ஒரு நியூ புதிய துவக்கம், ஒரு புதிய துவக்கம். எல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணி, எல்லாத்தையும் டெலீட் பண்ணி, எல்லாம் வாஷ் அவுட் பண்ணி, எல்லா அசுத்த கரைகளை வாஷ் அவுட் பண்ணி, என் மைண்ட்ல இருக்கிற எல்லா தேவையில்லாததை தூக்கி போட்டு ஒரு நியூ புது துவக்கம். ஜோர்தான் புது துவக்கம். 4வது ஒரு அனுபவத்திற்கு நேராய் ஆண்டவர் உங்களை கொண்டு வர போகிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட நான் வருவேன். ஆமென். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நம்மத்திலே இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு ஆண்டவர் நிறைய பேருக்கு தெளிவாய் கர்த்தர் பேசி இருக்கிறார். இப்போ நம்ம சொல்லுவோம்னா ரொம்ப அழகா இருக்குது. ஒன்று எங்க இருந்து ஆரம்பிக்குது, நமக்கு எங்க இருந்து ஆரம்பிச்சிருச்சு? இந்த அப்படியே ஜோஷுவா ஆண்டவரிடத்துல கர்த்தர் சொல்றாரு, மோசே இறந்துட்டாரு, கர்த்தர் சொல்றாரு ஒரு பெரிய திட்டத்தை வச்சு உன்னை மூவ் பண்றேன்னு ஆண்டவர் ஜோஷுவாவை கொண்டு வந்து பலப்படுத்தி, கர்த்தர் அப்படியே ஆபிரகாமை இணைச்சு அவரை வான்னு கூப்பிட்ட ஆண்டவர் நம்மையும் தரிசனத்துக்கு முன்னாடி நின்று கர்த்தர் வா அப்படின்னு கூப்பிட்டு, ஆமென். நான் நம்புறேன் கர்த்தர் இந்த வருஷத்தின் இந்த கடைசியில கர்த்தர் நம்முடைய தரிசனத்துக்கு பின்னாடி நின்று நிறைய பேரை வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்க வான்னு கூப்பிடுறாருன்னா, நீ கில்கால தாண்டி வா, நீ பெத்தேல தாண்டி வா, நீ எரிகோவை தாண்டி வா, நீ யோர்தானை தாண்டி வா, உனக்காக ஒரு பெரிய வெற்றியை. ஹல்லேலூயா. இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அங்கெல்லாம் ஒரு தேவனுடைய மகிமை மகிமை கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ்.
இந்த 52வது நாள் உங்க மகிமை கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த 100 நாட்களும் ஆண்டவர் எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து தேற்றி தேற்றி பலப்படுத்தி சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காய் நன்றி. உங்க கிருபையின் கரங்களில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் இந்த வருத்தத்தோட இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் மாறட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த வசனங்கள் உள்ளுக்குள்ள போக 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 இந்த அபிஷேகம் உங்க பிள்ளைகளுக்குள்ள கடந்து போக போக ஆண்டவரே, அந்த மகிமையை நாங்கள் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபையின் கரங்களில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல, இயேசுவே